மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில். இங்குள்ள சிவபெருமான் சொக்கநாதர். இந்த பிறவியிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருவதால் இப்பெயரை பெற்றார். இது பஞ்சபூத தலங்களில் மண் தலமாகவும், மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் பூலோக கைலாயமாகவும் கருதப்படுகிறது. தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமை உடையதாக கருதப்படும் மத்தியபுரி அம்பாள் எனும் பெயரில் மீனாட்சி அம்மன் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மேலமாசி வீதியில் அமைந்துள்ளது. மேலும் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த தலமாகும். பக்தர்கள் செய்யும் பாவங்களை அடுத்த பிறவியில் அல்லாமல் இப்பிறவியிலேயே மன்னித்து நன்மை அளிப்பதால் இறைவன் இம்மையிலும் நன்மை தருவார் எனப்படுகிறார். எல்லா கோயில்களுக்கும் சித்தர்கள் ஆதாரமாக இருப்பது போல இக்கோயிலுக்கும் வல்லப சித்தர் ஆதாரமாக விளங்குகிறார். இம்மையிலும் நன்மை தருவார் சொக்கநாதர் மத்தியபுரி நாயகி பக்தர்களுக்கு இந்த பிறவியிலேயே நன்மைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது.
நன்மை தருவார் கோவில். இங்குள்ள சிவபெருமான் சொக்கநாதர். இந்த பிறவியிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருவதால் இப்பெயரை பெற்றார். இது பஞ்சபூத தலங்களில் மண் தலமாகவும், மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் பூலோக கைலாயமாகவும் கருதப்படுகிறது. தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமை உடையதாக கருதப்படும் மத்தியபுரி அம்பாள் எனும் பெயரில் மீனாட்சி அம்மன் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மேலமாசி வீதியில் அமைந்துள்ளது. மேலும் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த தலமாகும். பக்தர்கள் செய்யும் பாவங்களை அடுத்த பிறவியில் அல்லாமல் இப்பிறவியிலேயே மன்னித்து நன்மை அளிப்பதால் இறைவன் இம்மையிலும் நன்மை தருவார் எனப்படுகிறார். எல்லா கோயில்களுக்கும் சித்தர்கள் ஆதாரமாக இருப்பது போல இக்கோயிலுக்கும் வல்லப சித்தர் ஆதாரமாக விளங்குகிறார். இம்மையிலும் நன்மை தருவார் சொக்கநாதர் மத்தியபுரி நாயகி பக்தர்களுக்கு இந்த பிறவியிலேயே நன்மைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது. பார்வதி பதகி என்னாருடைய சிவனை போற்றி. ஓம் நந்திகேஸ்வராய நமः. ஓம் நந்திகேஸ்வராய நமः. ஓம் நந்திகேஸ்வராய நமः. ஓம் நந்திகேஸ்வராய நமः. உள்ள விசேஷம் என்னன்னா, அந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காலம் வந்து இரவு பொழுது முடிந்து பகல் பொழுதுடைய துவக்கம். உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் ரெண்டு உண்டு. இப்போ தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய 6 மாத காலத்துக்கு சூரிய பகவான் நமக்கு இரவு பொழுதை கொடுக்கிறார். அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய மார்கழிக்கு முன்னாடி கார்த்திகைக்கு முன்னாடி ஐப்பசிக்கு முன்னாடி புரட்டாசிக்கு முன்னாடி ஆவணிக்கு முன்னாடி ஆடிக்கு முன்னாடி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை, இந்த 6 மாத காலம் வந்து இதுக்கப்புறம் மறுபடி இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் இரவு பொழுது முடிஞ்சு பகல் பொழுது. சொல்றாங்கன்னா தேவர்களுக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருஷம். அவங்களுக்கு ஒரு வருஷம்னா 365 நாள் படிக்கணும். நம்மளுடைய வருஷத்தை 365 வருஷம் அவங்களுக்கு ஒரு வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு. இதுல வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல பகல் பொழுதாகி இருக்கக்கூடிய 7 நிலை அப்படின்னா மேல் ஸ்தாயி பாகம். தட்சிணாயன புண்ணிய காலங்கிறது டவுன்ஷிப், கீழே ஸ்தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பகுதி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த தட்சிணாயன உத்தராயண புண்ணிய காலத்தை பகல் பொழுதுல செய்ய வேண்டிய விஷயங்கள், சாகுபடி பண்றது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, புதிய வீடுகளுக்கு தச்சு பண்றது, புது வீடுகளை கிரகப்பிரவேசம் பண்றது, இந்த திருமணத்திற்கு பிந்தைய நற்சடங்குகள் எல்லாம் செய்யறது,
ஒரு ஷிஃப்டிங், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிறது, விவசாயம் பண்றது, விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை எல்லாம் வாங்குறது, இவைகளை எல்லாம் தை பிறந்தால் அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அதான் காரணம். தை பிறந்தால் உங்களுக்கு நம்ம காலை நைட்டு பூரா ஒரே குழப்பத்தில் இருப்போம். நைட்டு பூரா ஒரே குழப்பம், கன்ஃபியூஷன், கவலை, இந்த மாதிரி நிறைய இருப்போம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம ஒரு போஸ்ட்போன் பண்ணுவோம். ஏன் போஸ்ட்போன் பண்ணோம்னா அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் வேரியேஷன் ஆகியிருக்கும், ஒரு குவைட்னஸ், ஒரு சாந்தம். நம்ம செய்ய இருக்கிற நிகழ்வுகளுக்கான முடிவுகளை கொஞ்சம் நம்ம ஷடவுன் பண்ணி வச்சோம்னா அது நல்ல விதமான முடிவுகளாக மாறும். அப்படிங்கிற மாதிரி தான் இரவு முடிந்து பகல் பொழுது துவக்கத்தினுடைய முதல் நாள் நேற்றுக்கு தை மாதம் 1ஆம் தேதி. இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் துவங்குதுன்னு சொல்லுவாங்க. இது அதனாலதான் நீங்க பெரும்பகுதியான பிரம்ம உற்சவங்கள் எல்லாமே வந்து ஒரு 90% 90% கோயில் ஆலய திருவிழாக்கள் எல்லாமே இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல தான் இருக்கு. இந்த உத்தராயண காலத்துல தான் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா, அழகர் கோயில் திருவிழா, நம்ம கோயில் திருவிழா, கூடரழகர் வைகாசி விசாக திருவிழா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய திருவிழா, பங்குனி உத்தர திருவிழா அத்தனையுமே உத்தராயண புண்ணிய வச்சிருப்பாங்க. பகல் பொழுது இரவு பொழுதுலேயே செய்வாங்க. அது அந்த கோயிலுடைய ஆகம அப்ளிகேஷன் பொறுத்து இருக்கு, அவங்களுடைய நடைமுறை காலதேச வர்த்தமானத்தை பொறுத்து இருக்கு. இப்போ அர்ச்சனை அந்த மாடுகளுக்கு நந்தியம் பெருமானுக்குலாம் அர்ச்சனை பண்ணிட்டு தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவைகளுக்கு அந்த உணவு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி வரும். அரணவ பார்வதி பதவியே நாருடைய சிவனே போற்றி. ஓம் நந்திகேஸ்வராய நமஹ. ஓம் நந்தீஸ்வர மகாபாஹு சிவத்யான பராயணா கௌரி சங்கர சேவார்த்தம் அனுக்யா ஆதுவர்கஷி. மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில். இங்குள்ள சிவபெருமான் சொக்கநாதர் இந்த பிறவியிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருவதால் இப்பெயரை பெற்றார். இது பஞ்சபூத தலங்களில் மண் தலமாகவும், மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் பூலோக கைலாயமாகவும் கருதப்படுகிறது. தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமை உடையதாக கருதப்படும் மத்தியபுரி அம்பாள் எனும் பெயரில் மீனாட்சி அம்மன் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மேலமாசி வீதியில் அமைந்துள்ளது. மேலும் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த தலமாகும். பக்தர்கள் செய்யும் பாவங்களை அடுத்த பிறவியில் அல்லாமல் இப்பிறவியிலேயே மன்னித்து நன்மை அளிப்பதால் இறைவன் இம்மையிலும் நன்மை தருவார் எனப்படுகிறார். எல்லா கோயில்களுக்கும் சித்தர்கள் ஆதாரமாக இருப்பது போல இக்கோயிலுக்கும் வல்லப சித்தர் ஆதாரமாக விளங்குகிறார். இம்மையிலும் நன்மை தருவார் சொக்கநாதர் மத்தியபுரி நாயகி பக்தர்களுக்கு இந்த பிறவியிலேயே நன்மைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது.
மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில். இங்குள்ள சிவபெருமான் சொக்கநாதர் இந்த பிறவியிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருவதால் இப்பெயரை பெற்றார். இது பஞ்சபூத தலங்களில் மண் தலமாகவும், மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் பூலோக கைலாயமாகவும் கருதப்படுகிறது. தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமை உடையதாக கருதப்படும் மத்தியபுரி அம்பாள் எனும் பெயரில் மீனாட்சி அம்மன் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மேலமாசி வீதியில் அமைந்துள்ளது. மேலும் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த தலமாகும். பக்தர்கள் செய்யும் பாவங்களை அடுத்த பிறவியில் அல்லாமல் இப்பிறவியிலேயே மன்னித்து நன்மை அளிப்பதால் இறைவன் இம்மையிலும் நன்மை தருவார் எனப்படுகிறார். எல்லா கோயில்களுக்கும் சித்தர்கள் ஆதாரமாக இருப்பது போல இக்கோயிலுக்கும் வல்லப சித்தர் ஆதாரமாக விளங்குகிறார். இம்மையிலும் நன்மை தருவார் சொக்கநாதர் மத்தியபுரி நாயகி பக்தர்களுக்கு இந்த பிறவியிலேயே நன்மைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.